அடுத்தது டு ரிமூவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து கடந்த நாளில் பார்த்தோம். இன்றைக்கு த டாக்ட்ரின் ஆஃப் ப்ராஃபஸியில் த டே ஆஃப் ரேப்சர், ரகசிய வருகை. ஆமென். த பர்பஸ் ஆஃப் ரேப்சர், நோக்கம் இல்லையா? ரகசிய வருகையோட நோக்கத்தை நம்ம பார்த்தோம். ரகசிய வருகையில் 2 காரியம் சம்பவிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று, ஹோலி ஸ்பிரிட் டேக்கன், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் அது தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாதுன்னு பார்த்தோம். தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள்னா என்னது? சார் ராப்சர். ஆமென். ராப்சர் அதுதான் ரகசிய வருகை. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறது யாருன்னா ஆன்டி கிரைஸ்ட். நம்ம அதை குறித்து வருகிற நாட்களில் பார்ப்போம். பட் இன்றைக்கு த டே ஆஃப் ராப்சர், ரகசிய வருகையில் நடக்கிற காரியம், அதுக்குள்ள சைன். இன்றைக்கே அந்த சைன்லாம் இருக்குது. நீங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா படிங்க. அதில் தேவனுடைய வருகைக்கு அடையாளங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், அங்கங்கே பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்களும் உண்டாகும். ஆமென். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எல்லாவற்றுக்கும் மேலாக நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இருப்பார்கள். வெள்ளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள். வெள்ளம்னா ஈவில். ஜனங்களை கொத்து கொத்தாக வாரிட்டு போகும். ஆமென். ஒரு பக்கம் கடல் வழியில் சுனாமி, இன்னொரு பக்கம் க்ளவுட் பஸ்டிங். அதில் பாருங்கள் ஜனங்கள் எவ்வளோ போகிறாங்க. அந்த நில அதிர்வு, லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இப்படி நிறையா காரியங்கள் கொத்து கொத்தா ஜனங்கள் வாரி கொண்டு போகும். தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார். பிசாசு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் பாருங்கள். ஆமென். அது பொதுவாக அந்த மாதிரியான காரியங்களில் சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாருமே பாகுபாடெல்லாம் பார்க்காது. அதுதான் அதனுடைய ஒரு முகம், கொடூர முகம். இதெல்லாம் நடக்கும். வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் ஆரம்பம்தான். அப்போது இந்த நாட்களில் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. அப்போ நம்ம இதெல்லாம் அறிஞ்சிருந்தோம். இன்னும் நம்ம தூங்கிட்டு இருந்தா, நித்திரையாக இருந்தோம்னா, ஆமென், படி. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. பாருங்க, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாக இருக்கிறது. அதை இங்கிலீஷில் படிப்பா. சவுண்ட் சரி, ஓகே, ரைட். படி. பேட்டரி இங்கே இருக்கு ஸ்டாண்டு மேலே. அடுத்தது படி சீக்கிரம். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அது இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். Let us walk honestly as in the day, not in rioting and drunkenness, not in rioting and drunkenness, not in chambering and wantonness, not in strife and envying,
But put ye பாருங்கள், இன்றைக்கி இதெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ குயிக்காக எவ்வளோ ஈஸியாக நடக்குது. நம்ம அங்கங்கே பார்க்குறோம் எப்படி வாலிப பிள்ளைகளை கெடுக்கிறதுக்குன்னு, எப்படி சோஷியல் ட்ரிங்க்ஸ், சோஷியலுங்கிற பேரில் களியாட்டு, எப்படி என்னென்ன கிளப்பு, அது இது எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் மேஜர், நான் அப்படி, நான் இது அது எல்லாரும் சொல்லிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சபையின் பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். சபை பிள்ளைகள் இதுக்கு விலகினவர்களாக இல்லை. நான் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கேட்டு அதிர்ந்து போனேன். ஒரு சபைக்கு போகிற ஒரு பொண்ணே, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பிள்ளையே, இரவு 11 மணி 11:30 மணி அந்த பொண்ணே பாரில் உட்காந்து தன்னை மறந்த நிலைமையில் பாருங்கள், எப்படிப்பட்ட ஜாவியத்துக்குள்ளே எப்படி அடுத்த நாள் என்ன ஆயத்த நாள். நம்ம இங்கே காத்திருப்பு அப்படிலாம் சொல்கிறோம். அடுத்த நாள் காலையில் ஜெபிக்கணும். எப்படி வரும், எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி மைண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு பிசாசு அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கு. அதை கேள்விப்பட்டு நான் அதிர்ந்து போனேன். அப்போ எங்கெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, சபைக்குள்ளேயே அந்த பிசாசு நுழைஞ்சிடுச்சு. ஆமென். அடுத்தது 14, துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போது என்ன செய்யணும்? தேவனுடைய வருகையை குறித்து பவுல் அநேக அறிவுரைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா வேக்கப். நம்ம இது செய்தியில் எடுத்திருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு அதை நினைப்பூட்டும்படியாக பேசுகிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா வேக்கப். நம்ம இதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டால் ஒழிய இதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கிட்டோன்னா நமக்குள்ள அது வேக்கப் ஸ்பிரிட், ஒரு வேக்கப். ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:1 வேகமாக படிங்க, சீக்கிரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 வேகமாய் 11 வசனங்கள் வரை, 11 வசனம் வரை. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு பாருங்க, கோரா நீங்கள் பாருங்க, இதான் அந்த நாட்கள். இதை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதே இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தெரியும். பெந்தகோஸ்து விசுவாசி பிள்ளை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எந்த நேரத்திலும் கர்த்தர் வருவார். நமக்காக 2 இடங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் தெரியும். ஒன்று பாதாளம், இன்னொன்று பரலோகம். நம்ம மரித்தா அந்த 2 இடத்துக்கு தான் நம்ம போக முடியும்னு தெளிவாக தெரியும். பாதாளம் நமக்காக ஆயத்தப்பட்டதில்லை, அது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனோ சேர்ந்தவர்களுக்கும். ஆனால் நாமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து இந்த உடலை ஆலயமாக மாற்றி இன்றைக்கி நம்ம ஒரு பரிசுத்த நடத்தையில் ஜீவிக்கும்படியாக சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு உணர்வடைந்து நாட்கள் கொடிதாக இருக்கிறபடினாலே வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் இழிவான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம். கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறார். நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஒரு நாளும் தேவ கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ஆமென். ஒரு சபையினுடைய உபதேசம், ஒரு சபையினுடைய கண்டிப்பு, ஒரு சபையினுடைய ஒரு நடத்திப்பு, அந்த பாரம், அந்த ஊழியனுடைய கண்ணீர், அந்த ஊழியக்காரனுடைய அந்த 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 ஏக்கம், அதெல்லாம் நம்ம அசட்டை பண்ணோன்னா உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களையும் உங்களுடைய சரீரப்பிரகாரமான பெற்றோரையும் நீங்கள் அசட்டை பண்ணி நீங்கள் அப்படிப்பட்ட துணிகரமான காரியங்களுக்குள்ளே போவீர்களானால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள். ஆமென். கர்த்தருடைய நாள்னா என்ன தெரியுமா? ஆமென். நாட் ஓன்லி ரிட்டர்ன் ஆஃப் லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாள்னா ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய
நியாய தீர்ப்பு கர்த்தருடைய சபையில் துவங்குகிற காலம். த லார்ட்ஸ் டே. ஆமென். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். கர்த்தர் நம்மை கணக்கு கேட்குற நாள், கர்த்தர் நம்மை விசாரிக்கிற நாள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார், தகப்பனாக இருக்கிறார், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் லார்ட், சடுதியில் வரும், சடுதியில் வரும். சடுதியில் கர்த்தர் கேட்பார். இத்தனை காரியங்களை சொல்லியும் நீ உன் கழுத்தை, உன் பிடரிய கடினமாக்கி வச்சிருக்கிறையே, கடினப்படுத்தி வைத்திருக்கிறாயே. ஆமென். ஏன்னா தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எப்படி உங்கள் வீட்டில் ஒரு தகப்பன் உங்களை அதிகமாக கண்டிக்கிறாங்களோ, தாய் அதிகமாக கண்டிக்கிறாங்களோ? ஏன் கண்டிக்கிறாங்க? ஒருவேளை அவங்க அந்த பாதையில் வந்திருப்பாங்க. அது ரொம்ப 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 கடினமான ஒரு பாதை. அதை கடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீன்ஸ்லாம் வேற, இப்போ உள்ள நாட்கள் வேற, இப்போ உள்ள நாட்கள் வேற, இப்போ உள்ள காலங்கள் வேற. பிசாசுக்கு நல்லா தெரியும், எந்த நேரத்துலையும். உங்களுக்கும் எனக்கும் தெரியுது கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்குன்னு. பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள். பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இவன் பரலோகத்துக்கு போயிடுவான்னு நல்லா தெரியும், இவன் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆளுன்னு நல்லா தெரியும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் கண்ணீர்லேயே கண்டுபிடிச்சிடும். உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த மனம் மாறுதல்லையே தெரிஞ்சிடும். அதுக்கு இளையகுமாரன் எழுந்து தகப்பனிடத்துக்கு போவேன்னு முடிவு பண்ணவுடனே அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நம்ம ஆட்டம் செல்லாது. பண்டிகளுக்கு போடுற தவிடு வரைக்கும் கொண்டு வந்தோம், இங்கே வந்துல மனம் மாறிட்டான், இங்கே வந்துல ரிப்பண்ட் ஆகிட்டான், இங்கே வந்துல he saw himself. அப்படி தானா? அங்கே கடைசி மூமெண்ட், அதுக்கு மேலே பாருங்கள், அது அவனை தொட்டதாக பார்க்க முடியாது. அவனை பிளாக் பண்ணவே இல்லை. அது இனி நமக்கு வேலை இல்லை. அதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்களா, அவனுக்கு ரெட் கார்பெட் விரித்து அவனை வரவேற்றது யார்? அவன் தகப்பன். அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். நீங்கள் எப்போ மனம் திரும்புவீங்க, எப்போ கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே பூரணமாக வருவீங்க, அதில் தான் உங்கள் கண்கள் எப்பொழுதுமே உங்கள் மேலே ஆவலாக இருக்கும். ஆமென். ஏன்னா உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே உங்களை சத்தியத்தில் சொல்லி உங்களை நடத்தி கொண்டு வருவது அவங்க தான். அவங்கக்கிட்ட தான் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே அப்போ ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு? நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தானுக்கு தெரியுமா இந்த வார்த்தையை? கொண்டு போய் நீங்கள் சொல்லுங்களேன். உலகத்தான்ட்ட யார்ட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு இந்த வார்த்தையை சொல்லி இது என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேளுங்க. திருடன் நைட்டில் தான் வருவான், இப்போல்லாம் பகல்லே வரானே அப்படி சொல்லிட்டு போயிடும். திருடன் வர்றதுக்கு இது என்ன கேள்வி இது? உலகத்தை அப்படி சொல்லுவான். ஆனால் நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிருவோம் இது யாரை சொல்கிறாருன்னு, இது எதுக்கு சொல்கிறாருன்னு, எந்த நேரத்தை சொல்கிறாருன்னு நமக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமென். அப்போ நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம் எல்லாற்றையும். சோத்திரம். படிங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. பார்த்தீங்களா? நீங்கள் அந்தகாரத்தில் உள்ள பிள்ளைகள் அல்ல. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறாருன்னா உங்களுக்கு அது தெரியுது. நீங்கள் ஒரு நாளும் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல. அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்தால், உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது. அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஆமென். Not of darkness, not of the night. இப்போ கூட நான் ஒரு மகளை பார்த்தேன். நல்ல சபைக்கு போயிட்டு இருந்த பிள்ளை தான். நல்லா தெரியுது அந்த பிள்ளை எங்கே போகுதுன்னு. ஆமென். வரும்போது பார்த்தேன் எங்கே போகுது. பிரைஸ் காட். இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்களாக
நம்ம போவது என்பது அதை விட கொடூரமானது ஒன்றுமே இல்லை. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக சபைக்கு வந்த ஒரு மகள், பல வருடங்களுக்கு முன்பாக அந்த மகள் சபையிலேருந்து போனதுக்கு காரணமே அவருடைய தாயார். ப்ரைடு, பெருமை, பெருமை, பெருமை. ஆமென். தான் பெருமையை பிள்ளை மேலேயும் கொண்டு வந்து திணிக்கிறது. அந்த மைண்ட் செட்லேயே வளர்க்கு. இருந்தாலும் என் மனசு கேட்காது. தெருவில் போகும்போதெல்லாம் 2 பேரையும் பார்த்து சொல்லுவேன், எங்கேயாவது சபைக்கு போங்க, ஆனால் ஒன்று, உங்களை காத்து ஆண்டருக்கு உங்களை முற்றி ஒப்பு கொடுங்க. ஒரு காலத்தில் நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்தவங்க, அவங்களோட வீட்டை ஊழியத்துக்கு இடம்லாம் கொடுத்தவங்க, இன்னைக்கு எங்கே போச்சு? இரவுக்கும் இருளுக்கும். டார்க்கன் மைண்ட், டார்க்கன் மைண்ட், டார்க்கன். நல்லா கவனிக்கணும். புத்தியில் அந்தகாரம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, உன் மகன் என்ன செய்து, உன் மகன் என்ன செய்தானே உங்களுக்கு தெரியாது. பிசாசு மறைச்சிடும். ஆவியின் வெளிப்பாடே இருக்காது, வெளிச்சமே இருக்காது. வெளிச்சம் இருந்தாலும் தெரியும், வெளிச்சம் இல்லாட்டி எப்படி தெரியும்? பேரண்ட்டுக்கு எப்படி தெரியும்? டார்க்கன். நீங்கள் ஜெபிப்பீங்க, நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஜெபிப்பீங்க, எல்லாம் ஜெபிப்பீங்க, எல்லாம் ஜெபிச்சுட்டு தான் இருப்பீங்க. பட் இது வந்து ரொம்ப 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 ஒரு ஹையான ஒரு காரியம். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் இது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இது நடக்குதுன்னு சொல்லியிருக்கார் கர்த்தர். இரவில் திருடன் வருகிற வண்ணமாய் வரும். எப்பொழுதுமே எந்த நேரத்துலையும் எதுவும் நடக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஆமென். இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இருட்டில் அப்படியே தடவி தெரிகிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தையோ மற்ற காரியத்தை தடவி தெரிய தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்படி தான் போகுது, இப்படி தான் நடக்குது. ஸோ நம்ம முழங்கால போட்டு ஜெபிக்கணும். நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும். ஆமென். படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், பார்த்தீங்களா? மற்றவங்க தூங்குனது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும். ஆமென். ரட்சிப்பின் தலைச்சீரா, அது ரொம்ப முக்கியம். ரட்சிப்பின் தலைச்சீரம். And for an helmet, the hope of salvation. சிந்தனையை காத்துக்கணும். ஹெல்மெட்டை மாறி உங்கள் ஹெல்மெட்டை போட்டுட்டா நீங்கள் ஒரு சேஃபுக்குள்ளே வரீங்கல்ல, உங்களுக்கே தெரியுதில்ல, ஐ எம் சேஃப் இல்லையா? நான் சேஃபாக இருக்கேன். அதே மாதிரி தான் சால்வேஷன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பகலுக்குரியவன், நான் இரவுக்குரியவன் அல்ல. இருளுக்குரிய கிரியைகள் எதுவும் என்கிட்ட தொட முடியாது. என் சிந்தனையை தாக்க முடியாது. என் மைண்டை கரெக்ட் பண்ண முடியாது, டார்க்கன் பண்ண முடியாது. ஆமென். பிகாஸ் சால்வேஷன். நான் ரட்சிப்பை தரித்திருக்கிறேன். எஸ், படிங்க. தேவன் நம்மை பார்த்தீங்களா? கோபாக்கினை. எவ்வளோ இந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்குது? தேவன் கோபாக்கினை கொள்வாரா? இயேசு இரக்கமுள்ளவர்ல, இயேசு அன்புள்ளவர்ல. ஆமென். இயேசு அன்புள்ளவர்ல. நீங்கள் டார்க் அண்ட் மைண்டில் இருந்தீங்கன்னா, இயேசு அன்புள்ளவர். இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ கர்த்தர் வந்தார்னா, புரியுதா? அவர் எப்படிப்பட்டவராக வருவார்? நியாயாதிபதியாகத்தான் வருவார்.
நியாயாதிபதியாகத்தான் வருவார். இதுவரைக்கும் அவர் அட்வொகேட்டாக இருந்தார். இன்றைக்கும் நம் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். லைக் அட்வொகேட். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பரிந்து பேசுகிறார். அவர் அங்கே பரிந்து பேசுகிறார். இந்த சீன்லாம் முடிஞ்சிடும். இவரும் பரிந்து பேச முடியாது. ஏன்னா இவர் எடுக்கப்பட்டு போயிடுறார். டிரான்ஸ்ஃபர். புரியுதா? இவர் இங்கேருந்து எடுக்கப்பட்டு போயிடுறார். அவரும் பரிந்து பேசுகிற இடத்துலேருந்து இறங்கி வந்துடுறார். அடுத்தது அவருடைய சீட் என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட். பீமா சீட். அதில் தான் அவர் அமர்வார். நாமத்தில் அற்புதம் செஞ்சனே ஆண்டவரே, சபைக்கு வந்தனே, இப்படி பண்ணனே, தீர்க்கதரிசனம் சொன்னனே, சுகமாக்குனனே, எத்தனை பேர் ஆத்மாவை கொண்டு வந்தனே. ஐ நெவர் நோ யூ. உன்னை அறியேன். ஆமென். எஸ், உன்னை அறியேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படை அது இந்த நிமிஷம் வரையிலும் இருக்கும். ஏன்னா திருடனை போல அது எந்த நேரத்தில் அந்த வருகை ராப்சர் வந்துடுச்சுனாலே எல்லாம் முடிஞ்சுது. சபையே இருக்காது. இப்போ நம்ம ஆராதிக்கிறோம், அப்படி கூடிலாம் மகிமை அதெல்லாம் இருக்காது. உபத்திரவ காலம் 3.5 வருஷம் இருக்கும். இந்த கிரேட் ட்ரிபுலேஷன் 3.5 வருஷம் இருக்கும். 7 வருஷம் கொடிதான காலங்கள். அது சபைக்கு இக்கட்டான காலங்கள். சபையே இங்கே இருக்காது. பூமியில் சபையே இருக்காது. ஆமே, நீங்கள் ஆராய்ஞ்சு தேடி தான் எங்கேயாவது மலையில் குகையில் நின்று தான் நீங்கள் போய் ஒளிஞ்சு தான் அந்த வார்த்தையை தேடணும். இன்னொரு பக்கம் உங்களை அந்த கிறிஸ்து ஆள் போட்டு தேடும். முத்திரை போடாதவங்களெல்லாம் பிடின்னு. முத்திரை போடலைன்னா கில்லட், சிறைச்சேதம். அப்போ முத்திரை போட்டே ஆகணும். முத்திரை போட்டால் பரலோகம் போக முடியாது. முத்திரை போட்டால், சீல் போட்டால் பரலோகம் போக முடியாது. ரெவலேஷன் 13 இருக்கு பாருங்க. என்ன இருக்கு அங்கே? பாருங்க, 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துலேருந்து படிங்க. அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. காயப்பட்டு பிழைத்த மிருகம், தலை நசுக்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அதை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். அதான் அந்த மிருகம், அதான் லூசிஃபர். சரியா? மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? அதுக்கு சத்துவம் கொடுக்கிறார் கர்த்தர். சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அந்த காலங்கள் முடிஞ்சிடுது இல்லை? இப்போ ட்ரிபுலேஷன் தானே, கோபாக்கியனின் நாட்கள் தானே. ஸோ அதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் கர்த்தர். அது என்ன செய்யுது? அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு. நீ எத்தனை சபைக்கு போகிற பிள்ளைகள் கையில் பாருங்கள், தேவையில்லாமல் கையில் ரிங்கு, தேவையில்லாமல் கையில் காப்பு, அப்படியெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. ஆமே, அது ஒரு முத்திரை, அது ஒரு சைன். நம்ம அது உங்களுக்கு தெரியல. இப்போ அவன் ஒரு முத்திரை கொடுப்பான் நமக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன். அது வேண்டாம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு. தெரியுமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க எங்களுக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்கு. ஆமென். அப்போ வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படி. ஒரு முத்திரைனா என்னது? சீல். இன்றைக்கி இந்த சீல் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்போ இருக்குது. அந்தி கிறிஸ்துன்னு வரல, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குது.
தேவனுடைய வருகை வந்த உடனே அந்த கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த இடத்த அவன் கேப்சர் பண்ணிடுவான். அவனுடைய ஆவிகள்லாம் இன்னும் இருக்குது, அந்த சைன்லாம் இன்னும் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், இந்த பார்கோடு அதெல்லாம் சொன்னேன்ல, அதில் எல்லாமே அந்த நம்பர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியும். ஸோ அது வந்து ஆக்டிவேட்டில் வரும். இப்போ நமக்கெல்லாம் ஒரே நம்பர். இப்போ ஆதார் கார்டு, அடுத்தது என்னது பேன் கார்டு, என்னென்ன டிரைவிங் லைசன்ஸ், இப்படியெல்லாம் ஒரு சில கார்டு. இனி எல்லாம் போக ஒரே கார்டு. ஒரே கார்டுனால் அது கார்டு கிடையாது, அடுத்தது அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்தது வரப்போகிறது இந்த சீல், முத்திரை. நெத்திலையாவது வலது கையிலையாவது அந்த முத்திரையை தரிக்கணும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது அந்த நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாது. நோ பையிங் செல்லிங். ஒரு குண்டு ஊசி கூட உங்களால் வாங்க முடியாது. ஒரு பிரெட்டு வாங்கணுன்னாலும் இந்த முத்திரை இருந்தால் தான் போய் வாங்கணும். முத்திரையை போட்டால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. நீ யாருக்குரியவங்க? அந்தி கிறிஸ்துக்குரியவர்கள். யாருக்குரியவங்க? ஆன்டி கிரைஸ்டுக்குரியவர்கள். அந்த முத்திரையை தரிச்சிட்டா அப்போ நம்ம என்ன செய்வோம்? அங்கே இங்கே ஓடுவோம். தரிக்காமல் இருக்கணும், தரிக்காமல் இருக்கணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். அது வேற ஒரு சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ளே அப்புறம் வரேன். சரியா? இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. சரி, இப்போ நீங்கள் அந்த 1 தெசலோனிக்கரில் அதை படிங்க வேகமாக, விட்ட இடத்துல இருந்து படிங்க. எத்தனாவது வசனம்? 9வது வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். இப்படிப்பட்ட கோபாக்கினைக்கு நம்மளை அவர் நியமிக்கல, அதுக்காக ரட்சிக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் த வேக் அப். செகண்ட் திங் இஸ் த க்ளீன் அப். தேர்ட் திங் இஸ் த க்ரோ அப். இதை நம்ம வருகிற நாட்களில் பார்ப்போம். ஜெபம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விழித்திருந்து காலத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கொடுத்த சத்தியத்தின்படி தங்களை பொல்லாங்கனுக்கு விலக்கி காத்து கொண்டு எல்லா விதத்திலும் இந்த உலகத்தின் லௌகீகங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வருகிற நாட்களில் உள்ள நியாய தீர்ப்புகளுக்கும் கர்த்தாவே ஏறக்குறைய 20 நியாய தீர்ப்புகளை வேதத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர். அந்த நியாய தீர்ப்புகளில் ஒன்றும் சபை சிக்கக்கூடாது ஐயா. ஒன்றும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக வரக்கூடாதப்பா. இந்த பிள்ளைகள் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது சுவாமி. அது தேவனுடைய கோபாக்கினை என்றே வேதம் சொல்லுகிறது சுவாமி. அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் வேலி அடைக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே